ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். உருண்டை உடையாமல் வரத்துக்கும் சாஃப்டாக இருக்கிறதுக்கான டிப்ஸோடு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு துவரம்பருப்பு, 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு 5-6 வரமிளகா சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஊற வச்சுருக்க பருப்பு மிளகாய்களை மிக்ஸி ஜாரில் சேர்த்து இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் சோம்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்குங்க. தேங்காய் சேர்க்கும்போது உருண்டை நல்லா சாஃப்டாக இருக்கும். பருப்பு உருண்டைக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அரைச்சி வச்சுருக்க மாவை எண்ணெய் தடவி வச்சுருக்க இட்லி பிளேட்டில் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க. இல்லை ஒரு உருண்டை அளவுக்கு மட்டும் மாவை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது உருட்டி வச்சுருக்க உருண்டைகளை இட்லி பாத்திரத்தில் வச்சு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து உருண்டையை குழம்புல போடும்போது உருண்டை உடையாமல் நல்லா முழுசாக இருக்கும். இப்போ குழம்பு செய்கிறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, வெங்காயம், 1 வரமிளகா சேர்த்து வதக்கிக்குங்க. இது கூடவே ஒரு தட்டி பூண்டு உரித்து வச்சுருக்கோம், அதே இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கோம், அதே இது கூடவே சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் பொடி 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ புளியை உப்பு போட்டு ஊற வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்குங்க குழம்புல. இதை நல்லா கலக்கி ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ஒரு உருண்டை அளவுக்கு மாவு, அதை கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி குழம்புல சேர்த்துக்குங்க. குழம்பு கொஞ்சம் தண்ணியாகவே இருக்க மாதிரி செஞ்சுக்கலாம். உருண்டைகளை சேர்க்கும்போது அது கொஞ்சம் கெட்டியாகிடும். அதனால் குழம்பு வைக்கும்போது கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும். இப்போது வேக வச்சுருக்க உருண்டைகளை குழம்புல சேர்த்துக்கலாம். இதை ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. கடைசியாக ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு இறக்குனா டேஸ்டான உருண்டை குழம்பு ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.